இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பற்றிய ஒரு முழு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 1000 வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க மாதமாக 1000. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2500 தரப்போவதாக வந்து அரசு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 2500 உயர்த்தப்பட்ட நிலையில் அந்த உயர்த்தப்பட்ட உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் அரசின் எந்த ஒரு பொருளாதார ஆதரவையும் பெறாத குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை அண்மையில் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புதிய அறிவிப்பின் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் முதல் இந்த தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்பட்டு என உறுதியளிச்சிருக்காங்க. புதுச்சேரி மாநிலத்தில் 2022 முதல் 2023 ஆண்டு பட்ஜெட்டில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த 2023 ஜனவரி மாதம் முதல் குடும்ப தலைவிகளுக்கான இந்த மாதாந்திர உதவித்தொகை முறைப்படி செயல்படுத்தப்பட்டது. அரசு சார்பில் வேறு எந்த ஒரு உதவித்தொகையும் பெறாத 21 வயதுக்கும் மேலான மற்றும் 55 வயதுக்கு உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டையை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் வீடு பெண்களுக்கு இந்த திட்டத்திற்கான பயனாளிகளான தேர்வு செய்யப்பட்டன. முதன்மையாக 50,000 குடும்ப தலைவிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசால் இன்று வரை மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட புதிய அறிவிப்பில் கூடுதலாக 75,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வருமானமாக இந்த உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமின்றி முதல்வர் ரங்கசாமி குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி அளிக்கப்படும் என அறிவித்துள்ளதால் இதனால் பெண்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்வது பார்த்தீங்கன்னா இதனைத் தொடர்ந்து குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகின்றதற்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்துவதற்கான அரசாணையை புதுச்சேரி அரசு தற்பொழுது வெளியிடப்பட்டு உள்ளது. இதற்கான நடைமுறை பணிகள் பிப்ரவரி மாதம் முதல் துவங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் ஆதரவற்றோர் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவி திட்டத்தின் கீழ் உயர்த்தப்பட்ட நிதி உதவித்தொகை வழங்கும் தொடக்க விழா மங்களம் தொகுதிக்கு முயற்சியாக திருக்காஞ்சி பகுதியில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் வந்து கலந்துட்டாங்க. இந்த விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்ட பல அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிகழ்வில் சுமார் 70,000 ஏழை குடும்ப தலைவர்களுக்கென உயர்த்தப்பட்ட ரூபாய் 2500 தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கின. இதன் மூலம் அரசுக்கு 17.50 கோடி கூடுதல் செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பு புதுச்சேரி பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை வந்து பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மக்களே. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே.